قادر ويحلها، ادعي الله يفرجها، ربك قادر ويحلها هو. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم، ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. فإن أصدق الحديث كتاب الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. أما بعد. அளவற்ற அருளாள நிகரில்லா அன்புடையோன் அல்லாஹின் திருப்பெயர் கூறி சிறப்பான இந்த உரையினை ஆரம்பம் செய்கின்றேன். அவன் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபஉ தாபிஈங்கள், அவுலியாக்கள், நல்லடியார்கள் அனைவர்கள் மீதும், என் மீதும் உங்கள் மீதும், என்னை பெற்றவர்கள் உங்களை பெற்றவர்கள் அனைவர்கள் மீதும் இறுதி மூச்சு வரை அவர்களெல்லாம் கொள்கை உறுதியோடு குர்ஆனையும் சுன்னாவையும் தங்களுடைய வாழ்க்கை நெறியிலே ஏற்று நடக்கின்றார்களோ அத்தகைய அனைத்து ஆண்கள் பெண்கள் மீதும் அல்லாஹுடைய கருணையும் அருளும் என்றென்று நிலவ வேண்டும் என்ற அந்த இனிய பிரார்த்தனைக்கு பின்னால், அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, இளைஞர்களே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சிறப்பான இந்த அமர்விலே இன்றைய தினம் எங்களுடைய இந்த மஸ்ஜிதில் கொள்கை பற்றும் உறுதியும் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைப்பிலே உங்கள் முன்னால் உரை நிகழ்த்துமாறு பணிக்கப்பட்டிருக்கின்றேன். அன்புக்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படியான ஒரு தலைப்பு ஏன் குர்ஆன் சுன்னா பேசுகின்ற எம் சமூகத்திலே தெரிவு செய்யப்பட வேண்டும்? எங்களிடத்திலே கொள்கை இல்லையா, கொள்கை பற்று இல்லையா என்று நாங்கள் யோசிக்க வேண்டிய ஒரு கவலையான காலகட்டத்தை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு ஊரை எடுத்து பார்த்தாலும், எந்தெந்த கிராமங்களிலெல்லாம், குக்கிராமங்களிலெல்லாம் குர்ஆன் சுன்னா வேகமாக வளர்ந்ததோ, எழுச்சி பெற்றதோ, அந்தந்த ஊர்களிலெல்லாம் தௌவா என்று சொல்லக்கூடிய இந்த குர்ஆன் சுன்னாவுடைய பணி அசம்பந்த போக்கை அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் காணுகின்றோம். ஒரு பின்னடைவை அடைந்திருக்கின்ற ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது எந்த அளவுக்கு என்று சொன்னால், பயான்கள் என்று சொன்னால் கூட விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சிலர் வருகின்ற அளவுக்கு எல்லா ஊர்களிலுமே இந்த தௌவா பணி பின்னடைந்து போன ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கின்றோம். ஆரம்ப காலங்களிலே ஒரு இடத்தில் ஒரு இஜ்திமா என்று சொன்னால், ஒரு சிறியொரு பயான் என்று சொன்னால், அதற்கு படையெடுத்து மக்கள் ஆண்கள் பெண்களாக மிகப்பெரிய பஸ்கள் எல்லாம் புக் பண்ணி ஒவ்வொரு கிராமத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆண்கள் பெண்கள் திரளாக சென்ற ஒரு வரலாறு ஒவ்வொரு ஊர்களிலும் இருந்தது. ஆனால் கால ஓட்டத்திலே சகோதரர்களே, அந்த பற்று குறைந்து எமக்கென்று ஒரு மஸ்ஜித், எமக்கென்று ஒரு இடம் வந்துவிட்டதற்கு பின்னால், ஆரம்பத்தில் ஆக பலகீனமான நிலைமையில் இருந்த நேரம், சில சகோதரர்களுடைய வீடுகளாக செய்கின்ற நேரம், தௌவா பணிகள் விரல் விட்டு எண்ணுகின்ற ஒரு சிலருடைய வீடுகளிலே மறைமுகமாக செய்யப்படுகின்ற அந்த காலகட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் எவ்வாறு அர்க்கம் ரலியல்லாஹு வீட்டிலே எவ்வாறு ஒரு ரகசிய பிரச்சாரத்தை மேற்கொண்டு சென்றார்களோ, அதுபோன்று எங்களுடைய கிராமங்களிலும் ரகசியமான பிரச்சாரங்கள் செய்யப்படுகின்ற நேரத்தில் அலைமோதினார்கள், மக்கள் திரண்டு வந்தார்கள். ஆனால் சகோதரர்களே, கால ஓட்டம் செல்ல செல்ல சில ஊர்களிலே உயிர் பலிகள் கொடுத்து குர்ஆன் சுன்னா உயிராக்கப்பட்டது. சில ஊர்களிலே கோமா நிலைமைக்கு சென்று சில கொள்கை சகோதரர்கள் கோமா நிலைமைக்கு சென்று தங்களுடைய உறவுகளை எல்லாம் பகைத்து தனித்து நின்று போராடி கடைசியில் கோமா நிலைமைக்கு போய் உயிரை கொடுத்து சில இடங்களிலே ஏகத்துவத்தை வளர்த்தார்கள். அன்புக்கினியவர்களே, அவ்வாறு வளர்ந்துவிட்ட அந்த ஏகத்துவம் எமக்கென்று ஒரு மஸ்ஜித் கிடைத்ததற்கு பின்னால்
எமக்கென்று குர்ஆன் சுன்னாவை தெளிவாக தரமாக அழகாக பின்பற்ற முடியும் என்று சொல்லக்கூடிய ஒரு சிறந்த நிலைமைக்கு நாங்கள் வந்ததற்கு பின்னால் அந்த பற்று எம்மிலே குறைந்து போகின்றது, அந்த வேகம் எங்களிடத்திலே குறைந்து போகின்றது. சகோதரர்களே, பற்று என்று சொல்லக்கூடிய ஒன்று இருக்கின்றதே, இந்த பற்றை நாங்கள் எடுத்தால், பற்று என்று சொல்லக்கூடிய அந்த அர்த்தத்துடைய பொருளை நாங்கள் எடுத்து பார்த்தால், ஒரு மனிதன் ஒன்றை அளவு கடந்து விரும்புகின்ற பொழுது அதிலே வைப்பது பற்று. ஒரு மனிதன் ஒரு பொருளை ஒரு விடயத்தை நேசிக்கின்றான் நேசிக்கின்றான் நேசிக்கின்றான், இனி இல்லை என்ற அளவுக்கு நேசம் வைக்கின்ற பொழுது உச்சகட்டத்தில் வருவதுதான் பற்று என்று சொல்லுவார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பற்று என்பது அது ஒரு விடயத்தில் முத்திவிட்டால், பற்று எந்த பொருளில் எந்த விடயத்தை நாங்கள் வைக்கின்றோமோ அந்த பற்று அந்த விடயத்தில் அதிகரித்து விட்டால் அந்த பொருளுக்கு அந்த விடயத்துக்கு மனிதன் அடிமையாகி விடுகின்றான். ஒரு காலம் அப்படித்தான். குர்ஆன் சுன்னாவுடைய பற்றினால் எதையும் செய்வதற்கு நாம் தயார். குர்ஆன் சுன்னாவுடைய பற்றினால் எதுவாக இருந்தாலும் எதையும் இழக்க தயார் என்ற அளவுக்கு நம் சகோதரர்கள் இருந்தார்கள். தங்களுடைய பணங்களை ஆரம்ப காலங்களிலே தாங்கள் சம்பாதித்த தங்களுடைய சொந்த பணங்களை எல்லாம் தௌவா பணிக்காக வாரி வழங்கினார்கள். ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் வாரி இறைத்தார்கள். பொருளாதாரம் அதற்கு பிறகு மிக அதை விடவும் பலமாக வளர்ந்ததற்கு பிறகு இந்த தௌவா பணிகளிலே கூட கருமித்தனம் செய்கின்ற, லோபத்தனம் செய்கின்ற, கஞ்சத்தனம் செய்கின்ற நிலைமையை நாங்கள் சமூகத்திலே பார்க்கின்றோம். சகோதரர்களே, பற்றுக்கொண்ட பொருளுக்கு ஒரு மனிதன் அடிமையாகி விடுவான். அடிமையாகிவிட்டால் எந்த மனதுக்கு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு பொருளுக்கு ஒருவன் அடிமையாகிவிட்டால், பற்று கொண்டு விட்டால், ஆழமாக அந்த பற்று அவனிலே வந்துவிட்டது என்று சொன்னால் அந்த பொருளை அவன் அடைய வேண்டும் என்று நினைப்பான், காக்க வேண்டும் என்று நினைப்பான். தனக்கு கிடைக்காத பொழுது இன்னும் ஒருவன் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பான். அதுதான் பற்றுக்கொண்ட பொருள். ஒருவன் ஒருத்தியை விரும்புகின்றான், அவளை இன்னும் ஒருத்தன் விரும்புகின்றான், அவளும் 2 பேரை விரும்புகின்றான் என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது விரும்பியவனுடைய உள்ளம், ஆழமாக நேசித்தவன் உள்ளம் என்ன நினைக்கின்றது தெரியுமா? கிடைத்தால் எனக்கு நீ கிடைக்க வேண்டும், அல்லது எனக்கும் வாணாம் அவனுக்கும் வாணாம், நீ பைத்து சேரு. அசிட் ஊத்துகின்ற வரலாறுகள், வெட்டி கொள்ளுகின்ற வரலாறுகள், கழுத்துகளை இறுக்கி துணிகளை போட்டு இறுக்கி கொண்ட வரலாறுகள், வாய்களை மூடிக்கொண்ட வரலாறுகள் எத்தனையோ சமூகத்தில் நாங்கள் பார்க்கின்றோம். இது ஏன் தெரியுமா? பற்றுக்கொள்கின்ற ஒரு பொருள் தனக்கு கிடைக்க வேண்டும், கிடைக்காத பொழுது மனிதன் அதற்காக வேண்டி எதையும் செய்வதற்கு ஆயத்தமாகி விடுகின்றான். பற்றுகள் பல வகைப்படுவதை உங்களுக்கு பார்க்கலாம். தேசப்பற்று, நாட்டுப்பற்று, பொருளாதார பற்று, கணவன் மனைவிடத்தில் வருகின்ற பற்று, காதலர் பற்று, பல்வேறு வகையான பற்றுகள் இருக்கின்ற சகோதரர்களே. இந்த பற்றை பொறுத்த வரைக்கும் ஒரு இறை விசுவாசி, ஒரு உண்மை முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அவன் பற்றுக்கொள்ள வேண்டிய விடயம் இருக்கின்றது. அவன் ஆழமாக பற்றுக்கொள்ள வேண்டிய, நேசிக்க வேண்டிய, உலகத்திலே இனி இல்லை என்ற அளவுக்கு அன்பு கொண்டு பாசம் கொண்டு பற்றுக்கொண்டு நேசிக்க வேண்டிய ஒன்று இருக்கின்றது. 2 சலாசும் மன் குன்ன ஃபீஹி வஜத பிஹின்ன ஹலாவத்தல் ஈமான். 3 பண்புகள் யாரிடம் வந்துவிட்டதோ ஈமானுடைய இனிப்பை, ஈமானுடைய சுவையை பரிபூர்ணமாக அவன் பெற்றவனாவான். 3 பண்புகள் யாரிடம் வந்துவிட்டதோ, யாரிடம் அந்த 3 பண்பும் உறுதியாக வந்துவிட்டதோ ஈமானுடைய ஹல்வா, ஹலாவா, ஈமானுடைய சுவையை அவன் பெற்றவனாவான். அதுல முதலாவது பண்பு என்ன தெரியுமா? ஐயகூனல்லாஹ வ ரசூலுஹு அஹப்ப இலைஹி மிம்மா சிவாஹுமா. அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மனிதனுக்கு உலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் விடவும் நேசத்துக்குரியதாக வர வேண்டும். சகோதரர்களே, இந்த இலங்கை மண்ணிலே நான் நீங்கள் சுமந்திருக்கின்ற இந்த கொள்கை, நான் நீங்கள் ஏற்றிருக்கின்ற இந்த திருக்களிமா, நான் நீங்கள் போராடுகின்ற இந்த சத்தியம், நான் நீங்கள் மூச்சு விடுகின்ற எதை எடுத்தாலும் ஆதாரம் கேட்கின்றோமே, எதை எடுத்தாலும் குர்ஆன்ல இருக்கா சுன்னால இருக்கா என்று கேட்டு இல்லை என்றால் செய்ய மாட்டார்கள். அந்த அளவுக்கு நம் சகோதரர்கள் மார்க்கத்தில், கொள்கையில், குர்ஆன் சுன்னாவில் பற்றி வைத்திருக்கின்றார்கள். அன்புக்கினியவர்களே, எங்களுடைய ஆரம்பங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால் 3 பண்புகள் யாரிடம் குடிகொண்டு விட்டதோ ஈமான் சுவையை பெற்றவனாவான். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் உலகத்திலே இருக்கின்ற அனைத்தையும் விட ஒருவனுக்கு நேசத்துக்குரியதாக வர வேண்டும். சகோதரர்களே, இது ஒரு காலம் இருந்துச்சு, ஒரு காலம் அப்படி இருந்தது. ஆனால் கால ஓட்டம் நம்மில் பலரிடத்தில் கொள்கை பற்றை குறைத்து, இஸ்திகாமத்தை குறைத்து, அதிலே உறுதியாக நிற்க வேண்டும் என்ற அந்த தன்மையை இல்லாமலாக்கி
எங்களை திசை மாறி எங்கோ ஒரு பகுதிக்கு கொண்டு போய் கொண்டிருக்கின்ற ஒரு காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சகோதரர்களே, முதலாவது நாங்கள் ஒன்றை உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹு சும்ம இஸ்தகாமு, யாரெல்லாம் அல்லாஹ் தான் ரப்பு என்று சொல்லி அதிலே உறுதியாக நிற்கின்றார்களோ, அல்லாஹ் ரப்பு என்று சொன்னால் அடுத்தது அதிலே உறுதியாக நிற்க வேண்டும். ஒரு மனிதர் வருகிறார், உபதேசிக்க கேட்கிறார், குல் ஆமன்து பில்லாஹ் சும்ம இஸ்தகிம், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்டேன் என்று சொல்லி பிறகு அதில் நீ உறுதியாக நின்றுகொள். அன்புக்கினியவர்களே, எப்பொழுது நாம் ஏகத்துவத்தில் உறுதியாக நிற்க முற்படுவோமோ, ஏகத்துவத்தை பற்றுக்கொண்டே ஏகத்துவத்தை ஆழமாக நேசித்து தௌஹீதுக்காக எதையும் செய்வோம் என்ற அந்த உணர்வுக்கு வந்து எப்பொழுது நாம் ஏகத்துவத்துக்காக உறுதியாக நாங்கள் நிற்க முற்படுவோமோ அப்பொழுது நாங்கள் பயங்கரமாக சோதிக்கப்படுவோம். சகோதரர்களே, இந்த மண்ணிலே, இந்த இலங்கை திருநாட்டிலே ஹிதாயத் என்று சொல்லக்கூடிய நேர்வழியை ஏதோ ஒரு அமைப்பில் நாங்கள் பெற்றவர்கள். என்னுடைய உங்களுடைய ஹிதாயத்தின் வட்டத்தை பின்தள்ளி பார்த்தால் இந்த மஸ்ஜிதிலே நாம் பேசுவதற்கு தகுதியற்றவனாக இருக்கலாம். ஏன்? என்னுடைய குடும்ப பின்னணி அப்படித்தான் இருக்கும். இந்த இடத்துக்கு வந்திருக்கின்ற உங்களுடைய பின்னணியை நீங்கள் எடுத்து பார்த்தால் இப்படியான ஒரு மஸ்ஜிதுடைய முகவரியை அறிவதற்கு சத்தியமாக சக்தி பெற்றவர்களாக நாங்கள் இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? அவ்வளவு சத்தியத்துக்கு எதிரான சக்திகளோடு தான் எங்களுடைய குடும்ப பின்னணிகள் ஆரம்பத்திலே இருந்தது. அல்லாஹ்வுடைய மேற்பெரும் கிருபை, தாயின் வயிற்றிலிருந்து நாங்கள் கேட்கவில்லை ஹிதாயத்தை, வெளியே வந்ததற்கு பிறகு கேட்கவில்லை. சவுதி அரேபியாவுக்கு சிலர் சென்றார்கள், கட்டாருக்கு சிலர் போனார்கள், பஹ்ரைனுக்கு சிலர் போனார்கள், துபாய்க்கு போனார்கள். ஏன் போனார்கள்? உழைக்கத்தான் போனார்கள். மாதம் லட்சக்கணக்கு கை நிறைய சம்பளம் பெற போனார்கள். அல்லாஹ் என்ன செய்தான் தெரியுமா? லட்சக்கணக்கு சம்பளத்தை கையில் கொடுத்ததோடு ஒரு இரண்டு குர்ஆன் சொன்னா பேசுகின்ற நண்பர்களோடு உங்களை நெருக்கினான். நிறைய சகோதரர்களோடு பேசி பார்த்தால் அவருடைய ஹிதாயத்துடைய வரலாறை எடுத்து சொன்னால் சிலர் கண்கள் கலங்கி விடுவார்கள். அந்த உணர்வு பற்று, அந்த ஆள் உணர்வு, அல்லாஹ் எனக்கு சத்தியத்தை தந்திக்கிறானே, என் உம்மை கூட இன்னும் சத்தியத்துக்கு வரல மௌலவி, என் வாப்பா கூட இன்னும் ஹக்குக்கு வரல, அல்லாஹ் எனக்கு தந்தான். உட ஹிதாயத்துடைய வரலாறு எப்படின்னு திருப்பி கேட்டா, நான் சவுதிக்கு போனேன், துபாய்க்கு போனேன், கட்டாருக்கு போனேன், உழைக்கத்தான் போனேன். அங்கு அல்லாஹ் மாதாந்த சஞ்சிகை ஒன்றை என்ற கைக்கு சந்திக்க வைத்தான். அல்லது குர்ஆன் சுன்னா பேசுகின்ற சில நண்பர்களோடு உறவாட வைத்தான், உறவு கொள்ள வைத்தான். அவர்களுடைய அந்த அன்பு, அந்த அரவணைப்பு, ஒரு சீடி பார்த்தேன், 2 சீடி பார்த்தேன், 3 சீடி பார்த்தேன், இவங்க சொல்றது சரிதானே, என்னத்தை தான் சொல்றாங்க என்று சொல்லி மேலும் மேலும் பார்க்க வேண்டும் என்று தூண்டப்பட்டேன். சகோதரர்களே, இந்த இடத்தில் நான் நீங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறோம் தெரியுமா? அபூ தாலிபுக்கு கிடைக்காத ஒரு சொத்தை பெற்றவர்களாக அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறிய தந்தை அபூ தாலிப், அவருக்கு கிடைக்காத ஒரு சொத்து உங்களுக்கும் எனக்கும் கிடைத்திருக்கின்றது. என்ன? நபிகளார் கண் கலங்கி கண்ணீர் விட்டு அழுத ஒரு மனிதர் அவர். ரசூலுல்லாஹ்வுக்கு எல்லா வகையிலும் உதவிக்கரம் நீட்டியவர், நபிகளாருக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த ஹெல்ப் பண்ணி ஒரு மனிதர் தான் அந்த அபூ தாலிப். அவர் மரணித்த ஆண்டு ஆமுல் ஹுஸ்ன், கவலை ஆண்டு, துக்க ஆண்டு. சகோதரர்களே, அந்த அபூ தாலிப் நபியை தாக்குவதற்காக மக்கள் திரண்டு வருவார்கள். முகமதை அழிக்க வேண்டும், வெட்ட வேண்டும், கொத்த வேண்டும், கொல்ல வேண்டும் என்று வருவார்கள். அபூ தாலிபை காணுகின்ற நேரம் வருகின்ற ஓங்குகின்ற கைகள் எல்லாம் அப்படியே பணிந்து விடுகின்றது. ஏன் தெரியுமா? அபூ தாலிபுடைய பேரன், அபூ தாலிபுடைய மகன் என்று சொல்லி அவரை விட்டு விட்டு சென்று விடுவார்களாம். நபி அவர்களுக்கு எல்லா வகையிலும் உதவி செய்த ஒரு மனிதர். நபிகளார் தொழுகின்றார்கள், மகனே நீ தொழுதுக்கோ. ஏதோ ஒரு வகையில் தொழுது இருக்கிறார். மக்காவுடைய காலகட்டம், நபிகளார் ஏதோ ஒரு வகையில் வணக்கம் செய்கின்ற நேரம், மகனே உன்னை பகிரங்கப்படுத்திக் கொள்ளாமல் செய்து கொள். ஷேபு அபூ தாலிப் என்று சொல்லக்கூடிய கணவாயில் 2 வருடங்கள் சிறைபிடிக்கப்படுகின்றார்கள். மரத்துடைய வாறுகள், பட்டைகளை எல்லாம் உண்டு உண்டு, அந்த பட்டைகளை உண்டு உண்டு வாய்களிலே குத்தப்பட்டு விட்டது. வாயிலெல்லாம் முரசுகள் எல்லாம் குத்தப்பட்டு காயம் ஏற்பட்டு ரத்தம் வழிந்தோடியது. ஒரு நபித்தோழர் சொல்லுகின்றார், சிறுநீர் கழிப்பதற்காக இரவு நேரம் நான் போனேன். என்னுடைய சிறுநீர் சொட்டுக்கள் ஏதோ ஒன்றில் படுகின்ற சத்தம் கேட்டேன். சிறுநீர் கழித்ததற்கு பின்னர் அந்த என் சிறுநீர் சொட்டுக்கள் பட்ட அந்த இடத்துக்கு கையை விட்டு தூக்கினேன். அது ஒரு ஒட்டகையின் அல்லது ஆட்டின் தோளாக இருந்தது. அதை நான் கொண்டு வந்து அதை நன்றாக தேய்த்து 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 கழுவி நீரை பல தடவைகள் ஊற்றி சுத்தமாக்கி கழுவியதற்கு பிறகு
துண்டு துண்டாக வெட்டி அதனை ஒரு பாத்திரத்தில் இட்டு நெருப்பை மூட்டி அந்த தோலை கூட நாங்கள் அவித்து தின்றோம் ஷைபு அபி தாலிப் கணவாயிலே. இமாம் ஷிஹாபுத்தீன் ஸுஹ்ரி ரஹ்மத்துல்லாஹ் போன்றவர்கள் சொல்லுகின்ற நேரம் எப்படி சொல்லுகின்றார்கள் தெரியுமா? ஒட்டகை சுமையளவுக்கு பொருள்களை குஃபார் குறைஷிகள் அவங்களுக்கே மனம் தாங்குதில்லை. சிறு குழந்தைகளுடைய சத்தம், யாரும் கடையில் சாமான் கொடுக்க கூடாது, யாரும் இவர்களோட தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது, இவர்களுக்கு எந்த வகையிலும் உதவிகள் செய்யக்கூடாது என்று புறக்கணிக்கப்பட்டார்கள் அந்த சமூகம். ஏன்? சத்தியத்துக்காக. இந்த நேரத்தில் ஒட்டகை சுமையளவு பொருள்களை ஏற்றி களவிலே அனுப்பி விடுவார்களாம் அந்த பள்ளத்தாக்கின் பக்கம். சகோதரர்களே, இந்த அபூ தாலிப் நபிகளாருக்கு எல்லா வகையிலும் உதவி புரிந்தவர். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி நேரம் வருகின்றார். அபூ தாலிப் ரசூலுல்லாஹ் சின்னவராக இருக்கின்ற நேரம், ஓடி வருகின்ற நேரம் அப்படியே தூக்கி ரசூலுல்லாஹ்வை தன்னை மடியில வச்சுக்கொள்வாங்களாம். ரசூலுல்லாஹ்க்கு மிக நெருக்கம், சாச்சாண்டா மிக அன்பாக நேசித்தவர். கடைசி செகண்ட். சகோதரர்களே, ஹிதாயத் என்பது அது அல்லாஹ்வுடைய அருளால் கிடைக்க வேண்டியது. அது என் முயற்சியோ உங்கள் முயற்சியோ அல்ல. இந்த ஊரில் இன்னும் எத்தனையோ பேர் இருக்கின்றார்கள், ஏன் விரல் விட்டு எண்ணுகின்ற நாம் இங்கே சேர்ந்திருக்கின்றோம். அதுதான் ஹிதாயத். சிலருக்கு திருமண உறவின் மூலம் ஹிதாயத், மனைவிக்கு கொள்கை கிடைத்தது, உங்களுக்கு கொள்கை கிடைத்தது. கணவனுக்கு ஒரு கொள்கைவாதி, வந்த மனைவியும் கொள்கைவாதியாக மாறினாள். ஒரு 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 மாதாந்த சஞ்சிகை, ஒரு சிடி, ஒரு அறிஞரோடு உள்ள தொடர்பு உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது. அன்புக்கினிய சகோதரர்களே, அபூ தாலிப் கடைசி நேரம் ரசூலுல்லாஹ் வாராங்க. மரண படுக்கையில் அபூ தாலிப் கிடத்தப்பட்டிருக்கின்றார். ரசூலுல்லாஹ் அபூ தாலிபை பார்க்கிறாங்க. சகோதரர்களே, இவர் வரலாறை படிச்சா கண்கள் குளமாகி ஓடும். உண்மையிலே அவருக்கு ஹிதாயத் கிடைச்சிருக்கணும் என்று நாங்கள் நினைக்கிறோம். அல்லாஹ் கொடுக்கல. சாச்சா, யாருடைய கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அமைமோ சொர்க்கம் நுழைந்து விட்டார். நீங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று மட்டும் சொல்லுங்க, நான் உங்களுக்கு மறுமையில் பரிந்துரை செய்வேன். ரசூலுல்லாஹ் முகத்தை அப்படியே தூக்கி பார்க்கிற அபூ தாலிப், மகனே, அந்த வார்த்தையை சொல்லுவதனூடாகத்தான் உன்னுடைய உள்ளம் குளிரும் சந்தோஷம் அடையும் என்று இருக்குமே, ஆனால் சத்தியமா அந்த வார்த்தையை நான் சொல்லுவேன். என் அருமை மகனே, வலது பக்கத்தை பார், இடது பக்கத்தை பார். குறைஷி தலைவர்கள், மிக முக்கியமான பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் இருக்கின்றார்களே, நான் இதை சொன்னால் என்ன மரியாதை என்னாகும், என்ன கண்ணியம் என்னாகும், என்ன மக்கள் என்ன நினைப்பாங்க, தப்பா நினைச்சுக்கொள்ளாத. இந்த வார்த்தையை மட்டும் நான் சொல்ல மாட்டேன். இதை சொன்னால் பரம்பரையாக பேணி வந்து என்னுடைய கௌரவம் இல்லாமல் போய்விடும். மகனே, என்னை மன்னித்து விடு என்று சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்க்கு பொத்து கொண்டு வருது கண்ணீர், அடக்க முடியல. உடனே அபூ தாலிபோட உச்சம் தலையில கையை வச்சாங்க. தடாவி 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 அப்படியே வருடியவர்களாக தடாவி கொண்டே வராங்க. சரியாக கரண்டை காலுக்கு கிட்ட வருது. ரசூலுல்லாஹ் கை ரெண்டும் வருது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க. இன்னக லா தஹ்தி மன் ஹபபத் வலாக்கின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா இலா ஸிராத்தின் முஸ்தகீம். நீங்கள் நாடுகின்றவர்களுக்கெல்லாம் ஹிதாயத்தை கொடுக்க முடியாது நபியே. நாங்கள் யாரை அருக்கன் கொண்டு பார்க்கின்றோமோ அவர்களுக்கு தான் ஹிதாயத் என்ற அடிப்படையில் இருக்கின்ற வசனத்தை அல்லாஹ் அருளி வைக்கின்றான். சகோதரர்களே, நாங்கள் இருக்கின்ற கொள்கை சத்தியமான கொள்கை. என்னுடைய சிறப்பு, உங்களுடைய சிறப்பு சாதாரணமான சிறப்பு அல்ல. நானோ நீங்களோ மரணித்து விட்டால், உங்களை போன்ற என்னை போன்ற 40 பேர் அந்த ஜனாசாவுக்கு கலந்து கொண்டால், அந்த ஜனாசாவுக்காக வேண்டி அந்த 40 பேர் செய்கின்ற பரிந்துரைகள் ஏற்கப்படும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஏன் தெரியுமா? ஷிர்க் இல்லாதவர்கள், பித்அத்துடைய சாயல் கூட இல்லாத ஒரு தரமான ஜமாத்தாக நாங்கள் இருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அபூ தாலிபை தடவி விட்டு தலையை தூக்கி சொன்னார்கள், இன்ன அஹ்வன அஹ்லின் நார் அதாபன் யௌமல் கியாமா லரஜுலுன் யூதஅ ஃபி அஹ்மஸ் கதமைஹி ஜம்ரதான் யக்லி மின்ஹுமா திமாகுஹு மா யரா அஹதன் அஷத் மின்ஹு அதாபா வ இன்னஹு லஹ்வன்ஹும் அதாபா. நாளை மறுமை நாளையிலே ஒரு மனிதனுக்கு நெருப்பு தணலினாலான 2 பாதரட்சைகள் அல்லது ஜம்ரதான் 2 தணல் கட்டிகள் குதிகாலுக்கும் முன் காலுக்கும் இடையில் வைத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படும். வெக்கோணும். வைத்தால் மூளை தக்க 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 என்று பொங்கும், கொதிக்கும். ஹீட்டர்ல போட்ட முட்டை எப்படி கொதிக்குமோ அது போன்று தக்க தக்க என்று நடுங்கும். யாரேனும் பார்த்தா நினைப்பார்களாம், நரகத்தில் இதுதான் கடுமையான வேதனை. இல்ல, நரகத்தில் ஆக இலகுவான வேதனை இதுதான். இது என்ன சாத்தாக்கு தான் கொடுக்கப்படுது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். சகோதரர்களே, நான் என்ன சொல்ல வருகின்றேன்? நாங்கள் சத்தியத்திலே இருக்கின்றோம், கொள்கை பற்றுள்ளவர்களாக இருக்கின்றோம், இஸ்லாத்துக்காக எதையும் செய்ய வேண்டும் என்ற அந்த அர்ப்பணிப்போடு இருக்கின்றோம். இப்ப நான் இந்த இடத்துல பேசுறேன். ஒரு பலவீனமான செய்தி தவறு என்ற வாயால வந்தால்
பயான் முடிகிறதோட கேள்வி பதில் ஸ்டார்ட் ஆகும். ஏன் தெரியுமா? ஒவ்வொரு இடத்திலும் மிம்பரை விட்டு இறங்குவதற்கு முன் மக்கள் தயார். ஏன்? கேள்வி கேட்பதற்கு. தங்களை அவ்வாறு வளர்த்து வைத்திருக்கின்றார்கள், வாசிக்கின்றார்கள். 3ஆம் ஆண்டு கூட படிக்காத ஒரு சகோதரர் இந்த அமைப்பிலே இருந்தால் அவர் தன்னை வாசித்து சீடிகள் கேட்டு வளப்படுத்தி வைத்திருக்கின்றார். சில உலமாக்கள் தொழுகின்ற நேரம் சாதாரண ஒரு பாமரம் வைத்து நீங்க செஞ்ச சுஜூது முறை பிளேண்டு அடிச்சு சொல்றான். புடு செய்கின்ற நேரம் நீங்க செய்யற புடு பிளேண்டு சொல்லி யாரு? சுப்ஹானல்லாஹ். ஏன் தெரியுமா? சாதாரணமாக இருக்கின்றவர்கள் கூட படிக்கின்ற காலம். படிப்பது மட்டுமல்ல, பிராக்டிக்கலே அது வர வேண்டும். கொள்கைக்காக நாங்கள் வாழ வேண்டும். சகோதரர்களே, உலக ஆதாயத்துக்கோ உலகத்தில் இருக்கின்ற சிற்றின்பங்களுக்கோ உருவாக்கப்பட்ட ஒரு ஜமாத்தாக இந்த ஜமாத்திலே இல்லை சகோதரர்களே. இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும், குர்ஆன் சுன்னாவை ஏற்று வாழுகின்ற இந்த கொள்கைவாதிகளை பொறுத்த வரைக்கும், இவர்கள் சத்தியத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். சத்தியத்துக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள். கண்ணை கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சாலும் சொல்லுகின்ற சத்தியத்தை அழுத்தி சொல்லுகின்றவர்கள். கொல்றண்டா கொல்லு, வெட்டுறண்டா வெட்டு, போற உயிர் ஒரு நாள் போகும், அது சத்தியத்துக்காக போட்டும் என்று தைரியமா பேசுகின்றவர்கள். புள்ள குட்டி உன்ன மௌத்துக்கு பிறகு அவங்களோட நிலைமை என்ன? இதெல்லாம் யோசிக்க மாட்டாங்க. என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இன்னல்லதீன காலு ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமு, அல்லாஹ் ரப்புன்னு சொல்லி உறுதியாக நின்றால் ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, மலக்குமார் இறங்குறாங்க. அல்லாஹ் தகாஃபு, பயப்பட வேண்டாம், வலா தஹஸரு, கவலை கொள்ள வேண்டாம், வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில் லத்தி குன்தும் துஅதூன், வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நீங்கள் நன்மாராயம் பெறுங்கள். நஹ்னு அவுலியாஉக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா ஃபில் ஆখিরা, நீங்க மரணித்தாலும் உங்களுக்கு உங்களோட புள்ள குட்டிக்கு நாங்க பாதுகாவலர்கள், நாங்கள் உங்களுக்கு பாதுகாவலர்களாக இன்மையிலும் மறுமையிலும் இருப்போம் என்ற அந்த நல்ல வார்த்தையை உறுதியாக நம்பியவர்கள் நாங்கள். கொள்கைக்காக வாழுகின்றவர்கள், கூலிக்கு மாரடிப்பவர்கள் அல்ல. சத்தியத்தை சத்தியமாக சொல்லக்கூடியவர்கள், மிரட்டல்களுக்கு அஞ்சாதவர்கள். சகோதரர்களே, ஊரை குழப்புபவர்கள் அல்ல, ஊரில் பிரச்சனைகளை ஏற்படுத்துபவர்கள் அல்ல. உத்தம நபியோடு உன்னதமான இடத்தில் இருக்க வேண்டும் என்று இரவு பகலாக ஆசைப்படுகின்றவர்கள். நபியுடைய பெயரை கேட்டால் சலவாத்தை முழங்கக்கூடியவர்கள். சலவாத்தை சொல்லாத ஜமாத் அல்ல, நபியுடைய பெயரை கேட்டால் சலவாத்தை சொல்லக்கூடியவர்கள். சலாத்துல் இப்ராஹிமியாவை சம்பூர்ணமாக சொல்லக்கூடியவர்கள், நபிகளார் மீது பற்று வைத்திருக்கக்கூடியவர்கள். சகோதரர்களே, மற்றவர்களை எடை போடுவது போல குர்ஆன் சுன்னாவிலே இருக்கின்ற எண்களை எடை போட முடியாது. ஏன் தெரியுமா? சத்தியத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த கொள்கையை சுமந்தவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட மாட்டார்கள். இந்த சத்தியத்துக்காக வாழ்பவர்கள் பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் பஞ்சவர்ண மெத்தையில உலா வர மாட்டார்கள். முட்களும் கற்களும் முட்புதர்களும் நிறைந்த பாதையில் நடந்து செல்லுவது போன்றுதான் இந்த சத்திய பாதையிலே இருப்பவர்கள் லட்சிய பாதையை தொடர்ந்து செல்லுவார்கள். சகோதரர்களே, குர்ஆன் சுன்னாவை நீங்கள் புரட்டி பாருங்கள். சொர்க்கம் என்பது, சுவனம் என்பது தொழுகை, நோன்பு, ஜகாத், ஹஜ்ஜிக்குள்ளதல்ல. அது இரண்டாவது. சகோதரர்களே, குர்ஆனை நீங்க புரட்டி பார்த்தால் இபாதத் மிக முக்கியமானது. அல்லாஹ்வை ஈமான் கொள்ள வேண்டும், சாலிகான அமல் செய்ய வேண்டும். இன்னல்லதீன ஆமனூ வஅமிலு ஸாலிஹாத், ஈமான் சாலிஹ் அமலும் நகமும் சதையும் போல ரெண்டும் ஒட்டி உறவாட வேண்டியது, சந்தேகம் கிடையாது. சகோதரர்களே, சூரா யாசீனை நீங்க புரட்டி பார்த்தால் சொர்க்கம் கொள்கைக்கு தான் கிடைச்சிச்சு. சொர்க்கம் கொள்கைக்கு தான் கிடைச்சிச்சு. 2 பேர் ஒரு ஈயின் காரணமாக சொர்க்கம் போனார்கள், அதே ஈயின் காரணமாக ஒருவர் நரகம் போனார். ஒருத்தருக்கு சொர்க்கம், ஒருத்தருக்கு நரகம். எதால்? ஈயால் சொர்க்கம், ஈயால் நரகம். கொள்கை. சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதரே, ஈயால் சொர்க்கம், ஈயால் நரகமா? கொசுவால சொர்க்கம், கொசுவால நரகமா என்னன்னு கேட்கிறாங்க. ஆம், கொசுவால் சொர்க்கம், கொசுவால் நரகம். ஒரு மனிதர் வருகின்றார், இடையில ஒரு சிலை. அந்த சிலைக்கு ஆட்டையோ மாட்டையோ குர்பான் செய்யாமல் அந்த இடத்தை விட்டு நகர முடியாது. ஒரு ஆட்டாறு, ஒரு மாட்டாறு என்று சொல்லுகின்ற நேரம் இந்த மனிதர் சொல்லுகின்றார், ஆட்டை அறுக்க மாட்டேன், மாட்டை அறுக்க மாட்டேன். ஏன்? அல்லாஹ்வுக்காகத்தான் நான் எதனையும் அறுப்பேன் என்று சொல்லுகின்றார். வலவு துபாபன், ஒரு கொசுவையாவது அடிச்சு போடேன்றாங்க, ஒரு கொசுவையாவது அடிச்சு போடுன்றாங்க. கொசுவையும் நான் அடிக்க மாட்டேன், அல்லாஹ்வுக்காகத்தான் நான் அறுப்பேன். இன்ன ஸலாத்தி வ நுஸுகி வ மஹ்யாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன். அதுதான் கொள்கை உறுதி, அதுதான் கொள்கை பற்று. என்ற தொழுக, என்ற வணக்கம், நான் அறுத்து பலியிடுதல் என்ற எல்லாம் அல்லாஹ்வுக்காக. அறுக்க மாட்டேன். அவன் அடின்னு அடிச்சு கொண்டு போட்டாச்சு. இன்னும் திருவாராரு, ஒரு கொசுவையாவது அறுத்து போடு, இதுக்கு முன்னுக்கு வந்து நான் கொண்டு போட்டோம் சொன்னாங்க. இவன் பார்த்தான், துபாபன், ஒரு கொசு தானே, அடித்து போட்டான். இதன் காரணமாக நரகத்துக்கு சென்றான். சகோதரர்களே, சூரா யாசீன் நீங்க புரட்டி பார்த்தீங்கன்னு சொன்னால், சூரா யாசீனிலே அல்லாஹ்
ஹபீபு நஜ்ஜார் என்ற ஒரு மனிதனை பற்றி பேசி வருகின்ற நேரம் ஒரு நபி வருகின்றார். இரண்டாவது நபி, மூணாவது நபியை கூட நாங்கள் உறுதிப்படுத்தினோம். மூணாவது நபி வந்து தௌவா பணியை போதித்துக் கொண்டிருக்கின்ற நேரம் அந்த மக்கள் அவங்களை ஏசுறாங்க, எள்ளி நகையாடுறாங்க, கள்ள வீசி அடிக்கிறாங்க, துன்புறுத்துற நேரம் ஒரு மனிதர் விரைந்து வருகின்றார். மதீனாவின் கோடியில் தொங்கலிலே இருந்த ஒரு மனிதர் விரைந்து ஓடி வந்தார். என் அருமை மக்களே, என்னுடைய சமூகமே, என் சமுதாயத்தவர்களே, எந்த கூலியும் கேட்காமல், தௌவா பணிக்கு எந்த கூலியும் எதிர்பார்க்காமல் உங்களிடத்தில் வந்து சத்தியத்தை சத்தியமாக சொல்லுகின்றார்களே, இவர்களை பின்பற்றுங்களேன் என்று அந்த மக்களிடத்திலே இந்த ஒரு மனிதர் தைரியமாக சொன்னார். சகோதரர்களே, இவர் ஒரு சுஜூது செய்யல, ஒரு ருக்கு செய்யல, ஒரு உழுவெடுக்கல்ல, சதக்கா இல்ல, தர்மம் இல்ல, ஒன்றும் இல்ல. இவர் பேசின வார்த்தை மட்டும்தான். என்ன சொன்னார்? என் அருமை மக்களே, வந்திருக்கின்ற இந்த நபியை நீங்கள் பின்பற்றுங்கள், அவர் கொண்டு வந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளுங்கள். இதை மட்டும்தான் சொன்னாங்க. சகோதரர்களே, அவரை போட்டு அடி அடி அடின்னு அடிச்சு, அவரை போட்டு ஒதண்டு உதச்சி அவரோட குரல் வலையை நசுக்கி கொள்ளுகின்றார்கள். ரூஹு பிரியுது, ரூஹு பிரியுது. சகோதரர்களே, அல்லாஹ் என்ன சொன்ன தெரியுமா? கீல துகுலில் ஜன்னah, கீல துகுலில் ஜன்னah, قال يا ليت قومي يعلمون بما غفر لي ربي وجعلني من المكرمين. அந்த மனிதனுடைய ரூஹ் பிரிகின்ற நேரம் ரப்பு சொன்னான், சொர்க்கத்துக்கு நுழை என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. அந்த மனிதன் திருப்பி சொன்னான், யா லைத கௌமி யஅலமூன், என்ற ஊர் மக்களுக்கு தெரியாம போயிடுச்சு. பிமா கஃபர லி ரப்பி வஜஅலனி மினல் முக்ரமீன், ரப்பு என்னை மன்னித்து என்னை கண்ணியவான்களுள் ஆக்கிய செய்தி என்னுடைய ஊர் மக்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே என்று அந்த நேரத்தில் அந்த ஹபீபு நஜ்ஜார் என்று சொல்லுகின்ற மனிதர் கொள்கையை மட்டும் பேசினார், சொர்க்கத்துக்கு போனார் என்றது அல் குர்ஆன் தெளிவான முறையில் சொல்லி காட்டுகின்றது. அன்பிற்கினிய சகோதரர்களே, இஸ்லாமிய நெஞ்சங்களே, நாங்கள் வாழுவது சத்தியத்துக்காக. இந்த சத்திய பாதையிலே நாங்கள் லட்சிய பயணத்தை மேற்கொள்ளுகின்ற நேரம் நானும் நீங்களும் பயங்கரமாக தாக்கப்படுவோம், பயங்கரமாக சோதிக்கப்படுவோம், இம்சிக்கப்படுவோம். ஏன்? எங்களோட உடம்பிறப்புகள் கூட எங்களை விட்டு ஓரமாகி செல்வார்கள். அன்பிற்கினிய சகோதரர்களே, இந்த இலங்கை திருநாட்டிலே நாம் ஒரு மஸ்ஜிதுக்கு கல்லை கூட எடுத்து அடித்திருக்க மாட்டோம். இந்த இலங்கை வரலாற்றில் குர்ஆன் சுன்னா பேசுகின்ற நாம் ஒரு கல் எடுத்து கூட வீசி இருக்க மாட்டோம். சத்தியமாக நடந்திருக்காது. ஆனால் இந்த இலங்கை மண்ணிலே நாங்கள் தொழுகின்ற இடங்கள் எல்லாம் தீக்கு இரையாக்கப்பட்ட வரலாறுகள் வேண்டுமா? ஆட்டையும் மாட்டையும் கோழியையும் மட்டுமே அறுத்து ரத்தமோட கண்டிருக்கின்ற நாம் இந்த இலங்கை திருநாட்டிலே 2 மனிதர்களை ஆடு மாடு அறுப்பது போன்று அறுத்து ரத்தமோட செய்த வரலாறை நாங்கள் கண்டிருக்கின்றோம். கரை படிந்த வரலாறு இப்போ யூடியூப்ல போனா உங்களுக்கு பார்க்கலாம். உலகம் அழிகின்ற வரைக்கும் அல்ல அந்த அதிசயத்தை, அந்த அற்புதத்தை, அந்த அநியாயத்தை, அந்த அராஜகத்தை உலகம் அறிகின்ற அளவுக்கு அல்லாஹ் வைத்தான் கொள்கைக்காக. வமா நகமு மின்ஹும் இல்லா அய்யுமினு பில்லாஹில் அஸீஸில் ஹமீத், சூரத்துல் புரூஜ். அவர்கள் பழிவாங்கப்பட்டதெல்லாம் கண்ணியத்துக்குரிய ரப்பை விசுவாசித்த ஒரே காரணத்துக்காக தவிர வேறொன்றுக்கும் இல்லை என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சகோதரர்களே, எத்தனை எத்தனை வரலாறு தேவை. பம்மண்ணை என்று ஒரு ஊர், 4 சிவர்கள் மட்டும் மிச்சம் இருக்க பள்ளியை அப்படியே உடைத்தார்கள். சகோதரர்களே, ஜன்னலை உடைத்து, டைல்ஸை உடைத்து, ஹவுல்லே இருக்கின்ற டைல்ஸை உடைத்து, டேங்கை உடைத்து, கோடாரியால் கொத்தி, மௌலியுடைய பாஸ்கெட்டை கொண்டு போய் டெனேஜ் குழிக்குள்ளே போட்டார்கள். ஏன்? இந்த கொள்கையில் நாம் இருந்தால் இதனை நாங்கள் சந்திக்கத்தான் வேண்டும். சத்தியத்தை சத்தியமாக நாங்கள் பேச முற்பட்டால், பேசினால், எடுத்தால் நாங்கள் நிச்சயமாக பழி தீர்க்கப்படுவோம். இந்த மண்ணிலே நாங்கள் யார் தெரியுமா? நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உலகத்தை 2ஆம் தரமாக பார்க்கின்றவர்களே தவிர உலகத்தை முதலாவது ஸ்டேஜில் வைத்து பார்ப்பவர்கள் அல்ல. உலகத்தை 2ஆம் தரமாக வைத்து பார்ப்பவர்களே தவிர அதனை மேலே வைத்து பார்ப்பவர்கள் அல்ல. அன்பிற்கின் இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியவர்களே, கொள்கை உறுதி ஒரு இறை விசுவாசத்திலே இருக்க வேண்டிய ஒன்று. ஆனால் கவலை, கடந்து போகின்ற பாதைகளை பார்க்கின்ற நேரத்தில், முன்வருகின்ற ஜெனரேஷனை பார்க்கின்ற நேரத்தில், இதற்கு பிறகு வரப்போகின்ற பரம்பராவை பார்க்கின்ற நேரத்தில் பாப்பாவை பார்த்தால் கொள்கைக்காக வாழ்ந்த ஆரம்ப கொள்கைவாதி, அது காலியிலும் இருக்கலாம், வெளிகமையிலும் இருக்கலாம், பானந்துறையிலும் இருக்கலாம், மாநிலம் இருக்கலாம், திகாரியிலும் இருக்கலாம். ஹோல்சேல் ரீதியாக போயிட்டு பாருங்க, வாப்பாட தாடி பழுத்து நீண்டு விட்டது, தொப்புள் வரைக்கும் தாடி.
கரண்டைக்கு மேல் ட்ரௌசர், கரண்டைக்கு மேல் ஆடை. மகனை பார்த்தால் சத்தியத்துக்கு எதிரணியிலே இருக்கின்றான். சகோதரர்களே, நீங்கள் கண்ணை மூடினால் உங்களுடைய பரம்பராவையில் கொள்கைக்காக வாழுகின்ற பிரஜைகளை நாங்கள் உருவாக்கவில்லை என்றால் இந்த மண்ணில் நாங்கள் எதனை சாதிக்க இருக்கின்றோம்? என் மகன் டாக்டர், என் மகன் இன்ஜினியர், லோயர் என்று பெருமை அடிப்பதல்ல. என் மகன் டாக்டர் ஒரிஜினல் உறுதியான கொள்கைவாதியான டாக்டர், எந்த இடத்துல சத்தியத்தை சத்தியமாக பேசுகின்ற டாக்டர் என்ற ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் இந்த மண்ணிலே நீங்கள் கண்ணியமானவர்கள் தான் சகோதரர்களே. இந்த மண்ணிலே நீங்கள் உயர்ந்தவர்கள் தான். இந்த மண்ணிலே நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, உன்னதமான படைப்புகள். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சத்தியம் சம்பந்தமாக, கொள்கை உறுதி சம்பந்தமாக நிறையவே பேசி வருகின்றான். கொள்கையை பற்றி பேசுகின்ற ரப்புல் ஆலமீன், சத்தியத்தை பற்றி பேசுகின்ற ரப்புல் ஆலமீன், ஒரு மனிதனுக்கு சத்தியம் எந்த அமைப்பில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லுகின்ற ரப்புல் ஆலமீன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, லா தத்தஹிது ஆபாக்கும் வ இஹ்வானக்கும் அவுலியா இன் இஸ்தஹப்புல் குஃப்ர அலல் ஈமான். ஈமான் கொண்டவர்களே, உங்களுடைய பெற்றோர்களை, உங்களுடைய சகோதரர்களை அவர்கள் இறை நிராகரிப்பை விரும்புபவர்களாக இருந்தால், ஈமானை விடவும் குஃப்ரை நேசிப்பவர்களாக இருந்தால் அவர்களை நீங்கள் நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யார? என்ன பெத்த வாப்பா, என்ன பெத்த உம்மா, என்னோடு பிறந்த நானா, தங்கச்சி, தாத்தா, இவர்கள் சத்தியத்துக்கு எதிரணியிலே இருந்தால் அவர்களை நீங்கள் உங்களுடைய பாதுகாவலர்களாக, நேசர்களாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். வமையத்தவல்லஹும் மின்கும் ஃபௌலாயிக ஹுமுத் தாலிமூன். யாரெல்லாம் சத்தியத்துக்கு எதிரணியிலே இருக்கின்ற, கொள்கைக்கு அப்பாற்பட்ட உங்களுடைய உறவுகளை நேசர்களாக எடுத்துக் கொள்ளுகின்றார்களோ அவர்கள் தான் அநியாயக்காரர்கள் என்று ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கின சகோதரர்களே, சூரத்து தௌபா 23வது வசனத்தில் அல்லாஹ் அப்படி சொல்லி காட்டுகின்றான். சூரா முஜாதிலா 22வது வசனத்தை எடுத்து பாருங்கள். கொள்கைக்கு உரமூட்டுகின்ற வசனம், கொள்கையை தரமாக பேசுகின்ற ஒரு வசனம். சூரா முஜாதிலா 22வது வசனம், லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. நபியே, ஒரு கூட்டத்தை நீ பூமியில் பார்க்கவே மாட்டாய், அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைத்து வாழுகின்றார்களே, பகைத்து அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் எதிரணியிலே நிற்கின்றார்களே, அந்த கூட்டத்தின் மீது, அந்த கூட்டத்தோடு கை கொடுத்து சகவாசம் வைத்து வாழுகின்ற ஒரு கூட்டத்தை நீ காணவே மாட்டாய். வலவ் கானு ஆபாஹும், அவர்கள் தங்களை பெற்றெடுத்த வாப்பாவாக இருந்தால், பெற்றாராக இருந்தாலும் சரியே. சகோதரர்களே, பத்ருக்களம், அது பத்ருக்களம். அந்த பத்ருக்களத்திலே அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் 313 சஹாபாக்களோடு போய் வெற்றி வாகையை சூடிய, மயிர்கள் சிலிர்த்து நிற்கின்ற வரலாறு படைத்த ஒரு களம் பத்ருக்களம். சகோதரர்களே, அங்கே ஒரு மனிதர் முன்னால் வந்து நிற்கிறார், இடையிலே வந்து நிற்கிறார், அங்கிட்டும் இங்கிட்டும் அலைகிறார். அன்புக்கினிய சகோதரர்களே, தன்னுடைய தந்தை முன்னால் வந்து நிற்கின்ற காட்சி. முன்னுக்கு வராரு, வாப்பா எப்படி நான் வெட்டுற, வாப்பா நான் எப்படி வெட்டுறேன்னு யோசிக்கிறார். திருப்பி 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 எதிரணியிலே வந்து நிற்கின்றார். அவர் வந்து நிற்பதெல்லாம் எதற்காக தெரியுமா? என்னுடைய மகன் என்னை வெட்ட மாட்டான், அவன் நிச்சயமாக நான் காபிராக இருக்கின்ற நேரத்தில் என்னை வெட்ட மாட்டான், நான் வருவது அவனுக்கு ஒரு தர்ம சங்கடமான நிலைமையை ஏற்படுத்தும், அவன் அப்படியே பின்வாங்கிடுவான் என்று நிற்கின்ற நேரம் பார்த்தாரு பார்த்தாரு பார்த்தாரு, சரி வரல, ஒரே வெட்டி போட்டார். லா தஜிது கௌமை யுமினூன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் யுவாதூன மன் ஹாத்தல்லாஹ வ ரசூலஹு. நபியே, ஒரு கூட்டம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் பகைத்து வாழுகின்ற நேரம் அவர்கள் மீது இந்த கூட்டம் அன்பு செலுத்துவதை நீ காண மாட்டாய். அவர்களை பெற்றெடுத்த தந்தைமார்களாக இருந்தாலும் சரியே, வலவுக்கான ஆபாகும் பெற்றோர்களாக இருந்தாலும் சரியே, அவ் அபினாகும் தாம் பெற்றெடுத்த பிள்ளைகளாக இருந்தாலும் சரியே, அவ் இஹ்வானகும் உறவுகளாக இருந்தாலும் சரியே, அவ் அஷீரத்தகும் குடும்பமாக இருந்தாலும் சரியே, உலாயிக ஃபீ குதுபி உலாயிக கதபல்லாஹு ஃபீ குலூபிஹில் ஈமான், அல்லாஹ் அவர்கள் உள்ளத்தில் ஈமானை பாய்ச்சி விட்டான். வய்யதஹும் பிரூஹின் மின், அவன் புறம் இருந்த ஒரு தரமான ஒரு சக்தியை கொண்டவர்களை உறுதிப்படுத்தி விட்டான். வைதுகல்ஹும் ஜன்னாத் தஜ்ரீ மின் தஹ்திஹா அன்ஹார். 4 பண்பால கண்ணியப்படுத்தினார் சகோதரர்களே. யார? சத்தியத்துக்காக நிற்கின்றவர்களே. அவர்கள் சதா நீரருவிகள் ஓடுகின்ற சொர்க்கத்தில் நுழைவிக்கப்பட்டு விட்டார்கள். உலாயிக ஹிஸ்புல்லாஹ், அவர்கள் தான் அல்லாஹ்வுடைய
இயக்கத்தினர்கள், அல்லாஹ்வுடைய கட்சி, அல்லாஹ்வுடைய அமைப்பு, அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்கள் 4 பண்புகளால் கண்ணியப்படுத்தப்படுபவர்கள் யார் தெரியுமா? சத்தியத்துக்கு எதிரணியில் தன்னை பெற்ற தாய், தன்னை பெற்ற தந்தை, தன்னோடு பிறந்த சகோதரர்கள், தன்னோடு இருக்கின்ற உறவுகள் யார் இருந்தாலும் அவர்களோடு கை கொடுக்க மாட்டார்கள் என்பதனை சூரா முஜாதிலா 22வது வசனத்தில் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் அழகான முறையில் சொல்லி காட்டுகின்றான். அன்பிற்கினிய இஸ்லாமிய சகோதரர்களே, சத்தியத்துக்காக வாழ்ந்தவருடைய பட்டியலை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால், குர்ஆனை புரட்டி சுன்னாவை புரட்டி பார்த்தால் சிந்தாத கண்களும் கண்ணீரை சிந்தும். அன்பார்ந்த சகோதரர்களே, சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள், சத்தியத்துக்காக எமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்தவர்கள், அவர்களுடைய வரலாறுகளை நாங்கள் எடுத்து பார்த்தால், எமக்கு முன்னர் வாழ்ந்த இமாம்கள் காலில் பட்டு போற தூசிக்கு கூட பேசுகின்ற நான் தகுதியற்றவர்கள், அவ்வளவு உன்னதமானவர்கள், உயர்ந்தவர்கள், இந்த சத்தியத்தை சத்தியமாக இந்த மண்ணுக்கு தந்தவர்கள். சகோதரர்களே, இவர்கள் செய்த தியாகங்கள் நிறைய. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன், கத் கானத் லக்கும் உஸ்வா ஹஸனா ஃபீ இப்ராஹிம் வல்லதீன மா, திட்டமாக சூரா மும்தஹினா 4வது வசனம், திட்டமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. வல்லதீன மா, அவரோடு இருந்த அந்த சின்ன ஜமாத். சுப்ஹானல்லாஹ். சகோதரர்களே, கொள்கைக்காக எப்படி ஒரு குரூப்பை தயாரிக்கிறார்ன்றதை பாருங்க. இப்ராஹிமிலும் அவரோடு இருந்த அவர்களிடத்திலும் உங்களுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கின்றது. இது காலு லிகௌமிஹிம் இன்னா புராஉ மின்கும் வ மிம்மா தஅபுதூன மின் தூனில்லாஹ், நிச்சயமாக நாங்கள் நீங்கள் வணங்குகின்றவற்றை விட்டும் நீங்கள் அழைக்கின்றவற்றை விட்டும் நாங்கள் நிரபராதிகள், நாங்கள் ஓரமாகி விட்டோம். கத் பதா பைனனா வ பைனக்கும் அதாவத் வல் பக்தா, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பிளவு, பிணக்கு, சச்சரவு வந்து விட்டது. ஹத்தா துமினு பில்லாஹி வஹதா, அல்லாஹ் ஒருவனை நீங்கள் விசுவாசிக்கின்ற வரை நீங்க தான், நாங்க தான். சகோதரர்களை, இந்த இடத்துல நுணுக்கமா பார்க்க வேண்டிய ஒரு இடம் இது. இப்ராஹிம் ஒரு தனி மனிதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி பேசுகின்ற அல் குர்ஆன் அவரை ஒரு சமூகம் என்று சொல்லுகின்றது. ஏன்? ஒரு சமூகம் முழு காலியும் சேர்ந்து செய்ய வேண்டிய ஒரு வேலையை ஒரு இப்ராஹிம் நபி செய்தார். சிலைகளை எல்லாம் வீட்டிலே தொங்க வைத்திருக்கின்ற நேரம், இப்ராஹிம் வாங்க போகலாம், பண்டிகை நாள் கொஞ்சம் வெளியில போய்த்திட்டார். ஓமன் உம்மா வாப்பா கூப்பிடுறாங்க. இல்ல, இன்னி சகீம், எனக்கு சோமியில நான் வரமாட்டேன்னு படுத்துக்கொள்றார். எல்லாரும் பெய்துட்டாங்களா? சகோதரர்களே, கோடாரியை எடுத்து எல்லா சிலைகளையும் அடித்து எல்லாத்தையும் உடைத்து பெரிய சிலையின் கழுத்தின் மேலால் கோடாரியை தொங்க விடுகின்றார். பேசாம படுக்கிறார். வந்தவங்க சுஜூர் சாஷ்டாங்கம் செய்வதற்காக வேண்டி, கடவுளுக்கு வணக்கம் செலுத்துவதற்காக வேண்டி வந்து பார்த்தா எல்லாம் உடைந்து நொறுங்கி கீழே விழுந்திருக்குது. இன்னா சமீனா ஃபதன் யுذكر لهم يقال له இப்ராஹிம், அதாவது நாங்கள் ஒரு இளைஞனை கேள்விப்பட்டிருக்கிறோம், அவருடைய பெயர் இப்ராஹிம் என்று சொல்லப்படுகின்றது. அவரை மக்களுக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். கொண்டு வந்தாச்சு. அந்த இப்ராஹிம், நீயா எங்கள் சிலைகளை உடைத்தாய் என்று கேட்கின்ற நேரம் இவர் திருப்பி சொன்னார், ஷீ, அந்த பெரியவன் இருக்கிறானே அவன் தான் உடைச்சிக்கிறான். எப்படி ஒரு தைரியம்! முழு ஊரும் சேர்ந்து செய்ய வேண்டிய வேலையை ஒரு மனிதர் செய்கிறார். இல்ல, எல்லா சிலையை உடைச்சு போட்டுட்டு பெரியவர் நல்லவர் மாதிரி கோடாரிய தொங்க போட்டு கொண்டிருக்கிறார். அவன் தான் உடைச்சிக்கிறேன்றாரு. இப்ராஹிம், உங்களுக்கு தெரியாதா? அது பேசாது, அது நடக்காது, அது உடைக்காது, அது உண்ணாது, அது குடிக்காது, உங்களுக்கு தெரியாதா? இப்ப திருப்பி கேட்கிறாரு, அவர் நடக்க மாட்டாரா? அவர் உடைக்க மாட்டாரா? அவர் சாப்பிட மாட்டாரா? குடிக்க மாட்டாரா? அப்படிப்பட்ட ஒன்றையே நீங்க வணங்கணும்னு திருப்பி கேட்கிறார். அதிக பிரசங்கி, நேத்து முளைச்ச காளான், மார்க்கம் பேசுறான், நெருப்ப மூட்டு, குளிய தோண்டு, பெரியோர் நெருப்ப மூட்டு, இவனை தூக்கி நெருப்புக்குள்ள போடு, எல்லாருக்கும் படிப்பினையா இருக்கட்டும். அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூக்கி போடப்படுகிறார். சகோதரர்களே, சத்தியத்துக்காக என்று வாழ்ந்தார். திக்யானூஸ் மன்னனுக்கு முன்னால் நின்ற இளைஞர்கள் சத்தியத்துக்காக வாழ்ந்தவர்கள். அல் குர்ஆன் அற்புதமான ஒரு பிரிவாக அந்த இளைஞர்களை குறிப்பிட்டு பேசுதே. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் தைரியமாக துணிந்து சொன்னார்,
என்ன நடந்துச்சு? நெருப்புல போட்டால் ஏசி ரூம்ல இருந்து வர மாதிரி அழகா ஃப்ரெஷ்ஷா வெளியில வராரு. ஏன்? அதுதான் ஈமானிய பலம். உங்களுக்கும் அந்த உதவி உண்டு, எனக்கும் அந்த உதவி உண்டு. எப்ப சத்தியத்தை சத்தியமாக முழங்கி சத்தியத்துக்காக வாழ்ந்து சத்தியத்துக்காக என்று இருக்கின்ற நேரம் அந்த உதவிகள் எங்களை நோக்கி வர தயார் நிலையில் இருக்கின்றது. அல்லாஹ் நிச்சயமாக சத்தியத்துக்கு என்று இறங்குகின்ற நேரம் உங்களுடைய காலை உறுதிப்படுத்துவான். உங்கள் குடும்பத்துக்கு அவன் பொறுப்புதாரி. கொஞ்சம் தேடினாலும் பாரிய பரக்கத்தை எல்லாம் வைத்திருப்பான். சத்தியத்துக்காக நீங்கள் களமிறங்குகின்ற நேரம் நீங்கள் உங்களுடைய ஊர்களிலே ஆக 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 சிறுபான்மையாக இருக்கலாம். உலக மரபு என்ன தெரியுமா? பெரும்பான்மை ஜமாத் சிறுபான்மை ஜமாத்தை ஊரை விட்டு நீக்குவது. இப்ராஹிம் மரபு என்ன தெரியுமா? அது பத பைனனா வபைனக்கும் அதாவா வல் பக்லா ஹத்தா துமின பில்லாஹி வஹ்தா. ஏய் ஏண்ட ஊர் மக்களே, தைரியமா கேட்டுக்கங்க, தெளிவா கேட்டுக்கங்க. உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமை வந்து விட்டது, கோபம் வந்து விட்டது. அல்லாஹ் மட்டும் விசுவாசித்து வரும் வரைக்கும் நீங்க தான், நாங்க தான், உங்களோட அளவு பிள்ளை அப்புறம் நாங்க கலந்து கொள்ள மாட்டோம். நாங்க என்ன செய்வோம் தெரியுமா? பெரிய பள்ளியை பகைச்சு கொண்டா என்ன மையத்தை எங்க கொண்டு போற, என்ன எங்க அடக்குற, மையவாடியில் இடம் தருவாங்களா, எப்படி நடக்கிற, இப்படி யோசிப்போம் சகோதரர்களே. ஏண்ட அப்பா உம்மட வாப்பா நீண்ட காலம் தௌவா பணியில் இருந்த ஒரு மனிதர் கடைசிக்கு மையவாடியில் இடம் தரல, பக்கத்து ஊருக்கு வாகனம் பிடிச்ச மையத்தை கொண்டு போய் அடக்கினோம். சகோதரர்களே, எங்களுக்கென்று ஒரு இடத்தை எல்லாம் வைத்துத்தான் இருப்பான். போராட்டம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கிற மையவாடிக்காக வேண்டி. இப்ராஹிம் நபி என்ன சொன்னார்? அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார், கொள்கையில் உறுதியாக நின்றார். உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே பகைமை வந்து விட்டது. நீங்க எப்ப ஈமான் கொண்டு எங்களுக்கிட்ட வாரீங்கள் அதுவரைக்கும் உங்களை நாங்கள் ஒதுக்கி வைக்கிறோம் என்று இப்ராஹிம் நபி சொன்ன வரலாறை சூரா மும்தஹினா 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினிய சகோதரர்களே, சஹாபா பெருந்தகைகளுடைய வரலாறுகள் எடுத்து பாருங்க. கொள்கையில் ஆரம்பத்தில் எங்கேயோ இருந்த நாம் டாப் லெவல்ல இருந்தோம். என்னன்னு தெரியா, ஒவ்வொரு ஊர்லயுமே டவுன் ஆகி இன்னைக்கு தௌவா பணிக்காக ஒரு 50 ரூபா மாசம் ஒரு தொகை கொடுத்து வாங்கிட்டு சொன்னா கூட அது உஷிரால பாதி போற மாதிரி இருக்கு. ஆனால் அவர்கள் ஆரம்பத்தில் 50,000 50 லட்சம் 5 லட்சம் போட்டவர்கள். சகோதரர்களே, தன்னுடைய உடலை பொருளை மனை மக்களை விதவையாக்கியவர்கள் இந்த இலங்கை மண்ணில் இருக்கிறாங்க. கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், மூச்சு விட்டவர்கள், இன்று வரைக்கும் வாழ்வர்கள் இருக்கின்றார்கள். எல்லாரும் அல்ல. அந்த அசமந்த போக்கு நீங்க வேண்டும். சத்தியத்துக்காக வேண்டி நாங்கள் எதையும் செய்ய துணிக வேண்டும், தயாராக வேண்டும். எங்களுடைய வீடுகளுக்குள்ளே இதற்குரிய ஒரு நிலைமையை நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். ஜுலைபீப் என்ற ஒரு மனிதரை பாருங்களேன். அவர் ஒரு இளைஞர், ஒரு வாலிபர். அந்த ஜுலைபீப் நபியுடைய சன்னிதானத்தில் நபியுடைய சமூகத்தை சுத்தி வருகின்ற ஒரு மனிதர். ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் கல்யாணம் முடிக்கிற ஐடியா இல்லையா? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி நாங்கள் அறிஞ்சு வைத்திருக்கிறோம், உதடுகள் பரண்டவர், பார்ப்பதற்கு அழகற்றவர் என்று, நீக்ரோ அடிமை என்று. அதே போன்ற ஒரு மனிதர் தான் இந்த ஜுலைபீப். அழகில்லாத ஒருவர், அழகற்ற ஒரு மனிதர். சகோதரர்களே, சத்தியத்துக்கு என்று வந்துவிட்டால் அழகெல்லாம் பிரச்சனையே இல்லை. கொள்கை என்று வந்துவிட்டால் அல்லாஹ் வாட்டசாட்டமான உடம்புடையவனா அழகானவனா எப்படி இதெல்லாம் பார்க்க மாட்டான், உள்ளந்தான் தேவை. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, ஜுலைபீப் கல்யாணம் முடிக்கலையா? எனக்கு யார் ரசூலுல்லாஹ் பொன் தாரணும்? ஜுலைபீப் கேட்கிறாரு. சரி, அந்த வீட்டில் வைத்து கேளுன்னு ஒரு வீட்டை கட்டி அனுப்புறாங்க. இவர் ஓடி போறாரு. வைத்து உங்களோட மகள் அல்லா அடுத்து பொன் கேட்க சொன்னார். அந்த வீட்டு மனுஷன் நினைக்கிறாரு ரசூலுல்லாஹ்க்கு நினைச்சு சரி நல்ல பண்றாரு. இல்லை எனக்குன்றாரு. அந்த மனிதன் சொல்றாரு, சரி நான் கொஞ்சம் பார்ப்போம் யோசிப்போம் மாதிரி சொல்ல போகல வீட்டுக்குள்ளே இருந்த ஒரு குரல், வாப்பா அல்லாஹ்வுடைய தூதர் தான் எனக்கு ஜுலைபீபை நிச்சயிக்கின்றார் என்றால் நான் பூரண சம்மதம் என்ற பெண்மணி சொல்லுகின்றார். உடனே ஜுலைபீப் அடிச்சு பிடிச்சு ஓட்டி வாரார் ரசூலுல்லாஹ் கிட்ட. அல்லாஹ்ன்றதே அந்த புள்ள சம்மதிச்சாச்சு, விருப்பம் தந்தாச்சு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, இவ்வளவு குதூகலமாயிக்கிறாயே, சரி நீ மகருக்காக என்ன செய்ய போறாய்? ஒன்றுமே இல்லையா ரசூலுல்லாஹ்? ரசூலுல்லாஹ் ஒரு துண்டை போடுறாங்க, ஒரு சால்வையை போடுறாங்க, இதில் போடுங்க, எல்லாரும் போடுறாங்க. பல பொருள்கள் செய்யறது அப்படியே சுற்றி கையில் கொடுக்குறாங்க. ஜுலைபீப் இதை எடுத்துக்கொண்டு நீங்க போங்க, வைத்து உங்களுக்கு தேவையானவைகளை, மனைவிக்கு தேவையானதை, திருமணத்துக்கு தேவையானவைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். வைத்து அவருக்கு தேவையானது எடுக்கிறாரு, மனைவிக்கு தேவையானது எல்லாம் எடுக்கிறாரு. எழும்புகின்ற நேரம் ஒரு அறைகூவல் சத்தம் வருது. என்ன சத்தம் தெரியுமா? இளைஞர் ஜுலைபீப். என்ன சத்தம்? யுத்தகலத்துக்கு விரைந்து வாருங்கள், யுத்தம் புரிய வாருங்கள், இஸ்லாத்தை பாதுகாக்க வாருங்கள்.
எடுத்து சாமான் எல்லாம் ரிட்டர்ன் கொடுக்கிறாராம். கொடுத்து போட்டுட்டு போர்க்களத்துக்கு தேவையான குதிரை, போர்க்களத்துக்கு தேவையான சாமான் பொருட்களை வாங்குறார். குதிரையின் கடிவாளத்தை இழுத்து கொண்டு வருகிறார். அந்த வீட்டுக்கு முன்னால் நிற்கிறார். பெண்ணே, அல்லாஹ்வுடைய தூதர் முன் தந்தையும் உன்னை எனக்கு பேசி தீர்மானித்து விட்டார்கள். இதோ யுத்தகளத்துக்கு வர வேண்டும் என்ற அழைப்பின் பேரில் நான் போறேன். திரும்பி வந்தால் சந்திப்போம் இன்ஷா அல்லாஹ். போரார் ஜுலைபீப், போராடுறாரு. யுத்தம் புரிஞ்சு வைத்து கொல்லப்பட்டு ஷஹீதாகிறார். யுத்தம் முடிஞ்சு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, யாரையேனும் எழுதிட்டீங்களா? யார் சரி வராதான் கேட்கிறாங்களா? ஷஹீதான் எல்லாரையும் பார்த்துட்டீங்களா? சஹாபாக்கள் எல்லாரும் பார்த்துட்டு எல்லாரும் சரின்னாங்க. இல்ல வலாக்கின் அஃப்கிர் ஜுலைபீபா. ரசூலுல்லாஹ்ட கண் அங்க போகுது. சஹாபாக்கள் இல்ல எல்லாம் சரியா ரசூலுல்லாஹ், ஷஹீதாக்கப்பட்ட எல்லாரையும் பார்த்துட்டு எல்லாரும் எடுத்துட்டோம். வலாக்கின் அஃப்கிர் ஜுலைபீபா, நானோ ஜுலைபீபை இழந்து விட்டேன். நான் ஜுலைபீபை காணலையே. அல்லாஹ்வுடைய தூதர் போறார், போய் பார்க்கின்றார். ஜுலைபீப் மரணித்திருக்கின்றார். கத்தல சபான் சும்மா குத்தில், 7 பேரை வெட்டி சாய்த்து விட்டு 8வது நபராக கொல்லப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி போட்டுட்டு ரசூலுல்லாஹ்ட கண்ணால கண்ணீர் ஓடுது. பழையதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படியே ஜுலைபீபை தூக்கி நெஞ்சோடு அணைக்கிறார். நெஞ்சோடு இறுக்கி அணைத்தார். அணைத்து சொன்னார், அந்த மின்னி வானமின், நீ என்னை சார்ந்தவன், நான் உன்னை சார்ந்தவன். இந்த ஹதீஸ் அறிவிக்கிற சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதர் ஜுலைபீபை தூக்கினார். ஜுலைபீபுடைய 2 கையும் வெட்டப்பட்டிருந்தது. நபிகளார் தூக்குகின்ற நேரம் நபியுடைய 2 கையை ஜுலைபீபுடைய கையாக கண்டேன். நபியுடைய 2 கையை ஜுலைபீபுடைய 2 கையாக கண்டேன். ரசூலுல்லாஹ்ட கையால தூக்கி கொண்டு போய் கபருள்ளுக்கு போட்டார், அடக்கினார். சகோதரர்களே, இளைஞர்கள் கொள்கைக்காக வேண்டி செய்த தியாகங்கள் சஹாபாக்களோட வாழ்க்கை எடுத்து பார்த்தால் நிறைய சகோதரர்களே, 1-2 அல்ல. நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்றால் உங்களுடைய கண்கள் கூட குளமாகி ஓடுகின்ற அளவுக்கு வரலாறு படைத்தவர்கள் அந்த சஹாபாக்கள் என்பதனை உங்கள் ஆழ்மனதிலே நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் கிட்டத்தட்ட ஃபேஸ் கட்ல ரசூலுல்லாஹ்வை ஒத்திருந்தார். ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மோத்தா போர்ல கலக்கிறார். அந்த போர் அணிக்கு முதலாவது தலைவர் ஸைத் இப்னு சாபித் கொல்லப்படுகிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அடுத்ததாக ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு கொடியை தாங்குறாங்க. வலது கை வெட்டப்படுது, இடது கையால பிடிக்கிறாங்க. இடது கை வெட்டப்படுது, இந்த 2ஐயும் சேர்த்து தாங்கி அப்படி பிடிக்கிறாங்க. குத்தப்பட்டு கொலை செய்யப்படுகிறார். சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்துறாங்க. வீட்டுக்கு வர ஜாஃபர் மனைவி இப்ப வாப்ப வருவார் என்று சொல்லி புள்ளகளை தலைவாரி எண்ணெய் வச்சு தலைவாரி புள்ளகளை தயார் நிலையில வைத்திருக்கிறாங்க. ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு மனைவி புள்ளகளை ரெடியாக்கி வச்சுக்கிற இப்ப வாப்ப வருவார்னு சொல்லி, அதோ அல்லாஹ்வுடைய தூதர் வருகிறார். தோய்ந்து போன கவலையான முகத்தோற்றத்தில் முகத்தை தொங்க விட்டவர்களா ரசூலுல்லாஹ் வராங்க. புள்ள 2ஐ பார்த்ததோட ரசூலுல்லாஹ்க்கு ஏலா அப்படியே எடுத்து தலையில முகத்துல மூக்குல எல்லாம் முத்தமிட்டுறாங்க. புள்ளகளை 2 புள்ளையும் அப்படி அணைச்சு கொள்றாங்க. ரசூலுல்லாஹ் அணைச்சு கொண்டு, எங்க எங்கட வாப்பா எங்கன்னு கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வஹுவ யதீர் வகத் தஹலல் ஜன்னah, அவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார். வஹுவ யதீர் ஃபில் ஜன்னah பிஜனாஹைன், அவர் 2 ரெக்கைகளூடாக சொர்க்கத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றார். மின் யாகூத், மரகதத்தால் ஆன 2 ரெக்கைகளை கொண்டு அவர் சொர்க்கத்தை வலம் வந்து கொண்டிருக்கின்றார் என்று அல்லாஹ்வுடைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் இப்னு அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி தங்களுடைய அந்த குழந்தைகளுக்கு சொல்லி வைக்கின்றார்கள். சகோதரர்களே, வரலாறு நடுகளை நீங்க பாருங்க. நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்காக செய்த தியாகங்கள் நிறைய. கொள்கைக்காக வேண்டி வாழ்ந்தவர்கள், கொள்கைக்காக வேண்டி உயிரை விட்டவர்கள், கொள்கைக்காக வேண்டி மூச்சு விட்டவர்கள், கொள்கை என்று வாழ்ந்தவர்கள். நபிகளாருடைய மேனியில் முள் தைப்பதை கூட விரும்பாதவர்கள். ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொல்லப்பட போகின்ற தூக்கு மரத்துக்கு ஏற்றப்பட போகின்ற கடைசி சந்தர்ப்பம். ஹுபைபே, நீ வீட்டில் போய் சந்தோஷமா உன் மனைவியோடு பிள்ளைகளோடு இருந்து கொள், நாங்கள் இந்த இடத்துக்கு நபியை கொண்டு வருகிறோம், இதனை விரும்புகிறேன் மட்டும் சொல்லு. ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஹுபைபுடைய உடல் ஈட்டிகளால் குத்தப்பட்டு சல்லடைகளால் துளைக்கப்பட்டாலும் கூட இந்த களத்திலே இருக்கின்ற நாய்க்கும்
விலங்குகளுக்கும் உணவாக கொடுக்கப்பட்டாலும், களிகளுக்கு நாய்களுக்கு உணவாக கொடுக்கப்பட்டாலும், அல்லாஹ்வுடைய தூதர் இந்த இடத்துக்கு வந்து அவர் மேனியில் ஒரு முள் தைப்பதை கூட இந்த ஹுபைப் விரும்ப மாட்டார். இந்த ஹுபைப் முள் தைப்பதை கூட விரும்ப மாட்டார். கொள்கைக்காக வாழ்ந்த மனிதர்கள் சகோதரர்களே. கடைசியா 2 ரக்காத் தொழவாசம் கேட்கிறார், தொழுதுக்கோ. 2 ரக்காத் தொழுறாரு. தருணி ரக்காத்தைன் 2 ரக்காத் தொழ எனக்கு சந்தர்ப்பம் தாங்க. விட்டாங்க, தொழுதாங்க. தொழுது விட்டு வந்து சொன்னாங்க, லவ்லான் தல்லுன்னு அன்னமா பி ஜஸா லதவல்துஹா. எனக்கு மட்டும் மரணத்தை பற்றி அச்சமண்டுக்கு பயந்துதான் நீட்டி தொழுகிறார் என்று நீங்க நினைக்கலண்டா, இன்னும் நீட்டி தொழுதிருப்பேன். அப்படியே வந்து எல்லாரையும் பார்த்து போட்டு ஒரு கவிதை பாடினாங்க. அல்லாஹும்ம அஹ்சுசுஹும் அததா. யா அல்லாஹ், இவர்கள் ஒவ்வொருத்தரையும் எண்ணி 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 வச்சுக்கோ. மா உபாலி ஹைஸ் உக்தல் முஸ்லிமா, முஸ்லிமாக கொல்லப்படுகின்ற பொழுது எதை பற்றியும் நான் பொருட்படுத்த மாட்டேன். அலா ஐயி ஷக்கின் கானல் இல்லாஹி மஸ்ராய். எந்த இடத்துல தான் நான் மௌத்தா போனாலும் நான் அல்லாஹ்வுக்காகவே கொல்லப்படுகிறேன். வதாலிக விதாத்தில் இலாஹி, நான் கொலையுறுவது அல்லாஹ்வுடைய திருப்திக்காக என்று இருக்கின்ற நேரத்தில் வை யுபாரிக் அலா உசாலி சுலுவி முமஸ்ஸை, அல்லாஹ் நாடினால் ஏண்ட துண்டிக்கப்படக்கூடிய ஒவ்வொரு ஜாயிண்டாக அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்தலாம் என்று சொல்லி ஒரு கவிதையை பாடி தூக்கு மரத்தில் ஏற்கப்படுகின்றார் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சகோதரர்களை, இது போன்று எத்தனையோ வரலாறுகளை சொல்லலாம். நீங்கள் ஒன்றை மாத்திரம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நானும் நீங்கள் யார் தெரியுமா? தூய்மையான கொள்கைக்காக வாழ்கின்றவர்கள், சத்தியத்தை சத்தியமாக ஏற்று வாழ்கின்றவர்கள், குர்ஆன் சுன்னாவிலே இருந்தால் மட்டுமே செய்வோம் என்பதை பிடிவாதமாக இருக்கக்கூடியவர்கள். அந்த சத்தியத்துக்காக வாழுகின்ற நாம், அந்த கொள்கைக்காக வாழுகின்ற நாம், நிச்சயமாக உயிர் என்பது ஒரு நாள் போக போகின்ற சகோதரர்களே. இது இருக்கின்ற வரைக்கும் தான் பேசுகின்ற எனக்கு நான் கேட்கின்ற உங்களுக்கு தான் பெருமதி. இது இருக்கின்ற வரைக்கும் தான். அன்புக்கினிய சகோதரர்களே, நாங்கள் இந்த மண்ணிலே அல்லாஹ்வுடைய தூதரை உயிரிலும் மேன்மையாக நேசிக்க வேண்டும். அவருடைய நேசம் என்பது வருஷத்தில் 10 நாள் மேற்கட்டி கட்டி கல்கண்டு வச்சு முளவு கட்ட வச்சு கொண்டு வைத்துப்பாடி வருகின்ற நேசம் அல்ல. 24 மணித்தியாலும் அவர் எங்களுடைய உள்ளத்திலே வாழ வேண்டும். எப்படி தலைவாரினார், எப்படி நடந்தார், எப்படி சிரித்தார், எப்படி தும்பினார், எப்படி துப்பினார், எப்படி மனசல கூடம் போனார், அவ்வளவும் நபிகளாருடைய வாழ்க்கையில் சொல்லப்பட்டிருக்கின்றது. அன்புக்கின சகோதரர்களே, நிச்சயமாக இந்த ஜமாத் யாராலுமே அசைக்க முடியாத ஒரு ஜமாத் என்று சொன்னால், இந்த ஜமாத்தை பொறுத்த வரைக்கும் தரக்து ஃபீக்கும் அம்ரைன் லன் ததில்லு மா தமஸக்தும் பிஹிமா, உங்களுக்கு 2 விடயத்தை விட்டு செல்கின்றேன், அந்த 2ஐயும் நீங்கள் பின்பற்றும் வரை வழி தவற மாட்டீர்கள். அதுதான் அல்லாஹ்வுடைய வேதமும் அறிவுடைய சுன்னாம் என்று சொன்னார்களே, அப்படிப்பட்ட ஒரு கொள்கையிலே இருக்கின்ற நாம் கடைசி மூச்சு வரைக்கும் அந்த கொள்கையிலே நாங்கள் அசம்பந்த போக்கு கொள்ளக்கூடாது. கொஞ்சம் வளைஞ்சி நெளிஞ்சு கொடுத்து போற தன்மை வரக்கூடாது. கொள்கை உறுதியாக இருக்க வேண்டும். வித்தியத்தான விடயங்களில் கூட ஒத்துழைத்து போகின்ற தன்மையை நாங்கள் சில இடங்களிலே பார்க்கின்றோம். அன்புக்கினிய சகோதரர்கள், முற்று முழுதாக அது இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும். அதற்காக வேண்டி நாங்கள் களமிறங்க வேண்டும். வகத் நஸ்ஸல் அலைக்கும் ஃபில் கிதாப், அல்லாஹ் வேதத்திலே உங்களுக்கு அருளி இருக்கின்றான். அன்னிதா சமீத்தும் ஆயாத்தில்லா, அல்லாஹ்வுடைய வசனங்கள் யுக்ஃபர் பிஹா, அவை நிராகரிக்கப்படக்கூடிய, வயுஸ்தஹ்ஸௌ பிஹா, எள்ளி நகையாடி ஹிண்டடிக்கப்படக்கூடிய இடங்களை நீங்கள் கண்டால் ஃபலா தக்உது மஅஹும், அந்த இடங்களிலே நீங்கள் உட்கார வேண்டாம். எப்படி? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஹிண்டடிக்கப்படக்கூடிய, அல்லாஹ்வுடைய வசனங்கள் எள்ளி நகையாடப்படக்கூடிய பித்யத்தான இடங்களை கண்டால் நீங்கள் அமர வேண்டாம். ஹத்தா யகூது ஃபி ஹதீஸின் கைர, அதனை விட வேறொரு செய்தியும்பால் அவர்கள் மீளுகின்ற வரைக்கும் அந்த இடத்தில் நீங்கள் உட்கார வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி போட்டு, நிச்சயமாக நீங்கள் அப்படி உட்கார்ந்தால் இன்னக்கி தம்மிஸ்லஹும், நீங்களும் அவர்களை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகின்றான். அன்புக்கினிய சகோதரர்களே, எங்களை பொறுத்த வரைக்கும் நானும் நீங்களும் இந்த மண்ணிலே நிச்சயமாக சத்தியமாக கொள்கைக்காக பிறந்து குர்ஆனுக்காக சுன்னாவுக்காக வாழக்கூடியவர்கள் என்ற அடிப்படையிலே அந்த கொள்கை உங்கள் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்றது, என் மனதிலே ஆழமாக பதிந்திருக்கின்றது. வித்யத்துடைய சாயல் கூட இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஹவுலுல் கௌசர் என்று சொல்லக்கூடிய அந்த நீர் தடாகத்திலே நீரந்துகின்ற வாய்ப்பை பெற்றவர்களாக நானும் நீங்களும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் கொண்ட கொள்கையிலே கடைசி வரைக்கும் உறுதியாக இருப்போம். அந்த கொள்கைக்காக வேண்டி எதனையெல்லாம் அந்த சஹாபாக்கள் தியாகம் செய்தார்களோ அந்த அளவுக்கு உயிர்களை எல்லாம் தியாகம் செய்ய வேண்டிய அளவுக்கு இந்த காலம் கிடையாது சகோதரர்களே. ஆனால் இவ்வாறான பயான் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வது, இப்படியான நிகழ்ச்சியில் வருகின்ற நேரத்தில் உங்களுடைய தோள் மேல் கொண்டு அந்த கடமைகளுக்கு நீங்கள் பங்களிப்பு செய்வது, உங்களுடைய மனைவி மக்களை அழைத்து வருவது, அவர்களுக்கு முடியுமான வரையில் நீங்கள் வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பது, ஒரு நாளைக்கு ஒரு சீடியாவது உங்கள் மனைவியோடு பிள்ளைகளோடு சேர்ந்து நீங்கள் பார்ப்பது. என்ற டைம் டேபிள் ஒன்று இருக்கணும், என்ன தெரியுமா? ஷெட்யூல் ஒன்று இருக்கணும். என்ற மனைவி பிள்ளைகளோடு சேர்ந்து ஒரு சீடி ஒரு நாளைக்கு, மாதத்துக்கு 30 சீடி பார்க்க போறீங்க. மாதத்துக்கு 30 சீடி, 3 மாதத்துக்கு 90 சீடி பார்க்க போறீங்க. எவ்வளவு பயான்கள் நிறைஞ்சு வைத்திருக்கு தெரியுமா? சீடிகள் பார்ப்பதால, பயான்கள் கேட்பதால உள்ளங்களுக்கு பல வகையான மாற்றங்கள் வருது. உள்ளங்களில் மிகப்பெரிய
அதாவது மிகப்பெரிய உணர்வலைகள் பொங்கி வருது. எங்களிலே மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாம். அன்புக்கினிய சகோதரர்களே, கொள்கை உறுதிமிக்கவர்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் என்னையும் உங்களையும் ஒரு சமூகம் அவதானித்துக் கொண்டிருக்கின்றது. அந்த சமூகத்துக்கு பயந்தல்ல, அல்லாஹ்வுக்கு பயந்து நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். முனாஃபிக் நயவஞ்சகனை பொறுத்த வரைக்கும் அவனுக்கு மிக பாரமானது சுபஹ் தொழுகையும் இஷா தொழுகையும். ஒரு காலம் இருந்த சகோதரர்களே, கேள்வி பதில் என்று வந்தால் முதலாவது கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? பித்யத்து செய்கிற இமாமை பின்பற்றலுமா? கொடுத்தோதர் இமாமுக்கு பின்னால் நின்றா நான் கையை தூக்கி கொண்டு நிற்கவா அல்லது கையை விட்டுட்டு நிற்கவா? கையை ஏந்தி கொண்டு ஆமீன் சொல்லவா விட்டுட்டு நிற்கவா? சகோதரர்களே, இப்ப குர்ஆன் சுன்னாண்டு வளர்ந்ததற்கு பின்னால் இந்த பள்ளியில் இப்ப நாங்கள் நிரம்பி நிற்கிறோம். இதே பள்ளியில் சுபஹ் தொழுகைக்கு பார்த்தால் உண்மையான தௌஹீத்வாதிகளை இனம் காணலாம். கொள்கை உறுதிமிக்கவர்கள், அவர்கள் மஸ்ஜிதோடு இணைந்தவர்களாக இருப்பார்கள். மசாஜித் 7 கூட்டத்துக்கு அல்லாஹ் நிழல் கொடுக்கிறான். அதில் ஒருத்தர் யார் தெரியுமா? உள்ளம் மஸ்ஜிதோடு இணைக்கப்பட்ட மனிதன் என்று சொன்னார்களே, அந்த மனிதனாக நாங்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் தெளிவான மிக தெளிவான முனாஃபிக்கர் நயவஞ்சகனை அடையாளம் காண வேண்டும் என்று சொன்னால் அவன் யார் தெரியுமா? சுபஹ் தொழுகைக்கு வரமாட்டான், இஷா தொழுகைக்கு வரமாட்டான். லவ் ஏலமுன் நாஸ் மா ஃபில் அத்மத் வ சுபஹ். சுபஹுடையும் இஷாவுடைய மகிமையை அறிவார்களேயானால் லஅதௌஹுமா வலவ் ஹபுவா, தவண்டாவது மஸ்ஜிதை நோக்கி வருவார்கள் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கின்றோம். அன்பிற்கினிய சகோதரர்களே, உண்மையான கொள்கைவாதிகள் என்று சொன்னால் வீட்டுக்குள்ளே எங்களிலே நாங்கள் முன்னுதாரணம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். எங்களுடைய மனைவி மக்களிடத்தில் ஃபர்தாவுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் ஹிஜாபுடைய வாழ்க்கையை ஏற்படுத்த வேண்டும். அவர்களுக்கு நாங்கள் தூய்மையான இஸ்லாத்தை நாங்கள் போதிக்க வேண்டும். என்னுடைய மகள் பெண் மகளாக இருந்தால் அவளுக்கு நாங்கள் ஃபர்தாவுடைய வாழ்க்கையை நாங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும். மக்களாக இருந்தால் அவர்களுக்கு நாங்கள் ஆடை கலாச்சாரங்களை குர்ஆன் சுன்னா சொன்ன பிரகாரம் அணிவிப்பதற்கு நாங்கள் பழக்க வேண்டும். அது மாத்திரமல்லாமல் முடியுமான வரைக்கும் வீட்டுக்குள்ளே நாங்கள் முன்மாதிரி மிக்கவர்களாக இருக்க வேண்டும். 7 வயசுல 8 வயசுல 9 வயசுல ஒரு ஆண் மகன் இருந்தால் சுபஹ் தொழுகைக்கு வார வாப்பான்ற நீங்க கையை பிடிச்சுக்கொண்டு அந்த புள்ளைய பள்ளியை கூட்டி கொண்டு வாங்க. இது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான சுன்னா. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், இஷா தொழுகை அதனுடைய மகிமையை அறிவார்களேயானால் தவண்டு சரி பள்ளிக்கு வருவார்கள். ஒரு சமூகம் இஷா நேரத்தில் பள்ளியே ஆடறுத்து அதில் தொடைப்பகுதிகள் ஆட்டிட பங்குகள் கொடுக்கப்படுவதாக இருந்தால் இஷா தொலைக்கு நேர காலத்தோடு வந்து விடுவார்கள், சாப்பாட்டுக்கு வந்து விடுவார்கள் என்று அருமை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள். அன்புக்கின சகோதரர்களே, உலக ஆயுத நோக்கங்களை தள்ளி அவைகளை விட்டு கொள்கைக்காக வாழுகின்ற உண்மையான கொள்கைவாதிகள் என்று நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் நிச்சயமாக சத்தியமாக அல்லாஹ்வுடைய உதவி எங்களுக்கு எதிரேறும் வருவதற்கு தயார் நிலையிலே இருக்கின்றது. ரப்புடைய உதவி எங்களுக்கு தேவை என்று சொன்னால் அவனுடைய அருள் எங்களுக்கு தேவை என்று சொன்னால் கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். கொள்கையிலே உறுதிமிக்கவர்களாக நாங்கள் இருப்போம் என்று சொன்னால் இப்ராஹிம் நபிக்கு நெருப்பு குண்டத்திலே இருந்து எந்த ரப்பு அந்த உதவியை சொரிந்தானோ, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த ரப்பு அவர்களுக்கு உதவி செறிந்தானோ, யூசுப் நபிக்கு எந்த ரப்புல் ஆலமீன் உதவிக்கரம் நீட்டினானோ, அதே ரப்புல் ஆலமீன் எங்களுடைய கொள்கை உறுதிகளுக்கு ஏற்ப எங்களுக்கும் உதவி செய்ய போதுமானவனாக இருக்கின்றான். கடைசி மூச்சு வரைக்கும் கடனில்லாமல் கொள்கை உறுதியோடு வாழ்ந்து கொள்கை உறுதியோடு மரணிக்கின்ற நல்லவர்கள் பட்டியலிலே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் என்னையும் உங்களையும் சேர்த்து கொள்கைக்காக வாழ்ந்து சத்தியத்தை சத்தியமாக பேசியதை வாழ்க்கையில ஏற்று பின்பற்றி நல்லவர்களாக வாழ்ந்து வருகின்ற அந்த நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கு தந்தருவானாக. أقول قولي هذا وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.